நாடு போற்றுகின்ற 48,20,000 கோடி பட்ஜெட்டை பற்றி வதந்தி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன இப்ப இந்த பட்ஜெட்ல குறை தெரியுமா? தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா? ஹைதராபாத் விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிதி இருக்கா? சென்னைங்கிற பேர் இருக்கு. பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலை பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு. அதே மாதிரியா விசாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலைக்கு பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு இருக்கு. மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு 6,500 கோடிக்கு மேல ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லியிருக்கார். அதோட மட்டும் இல்ல, நாங்க தனுஷ்கோடிக்கு ரயில்வே லைன் போடுறோம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு. அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இப்ப கூட்டணியில் இன்னும் தம்பி துறை நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏண்டா கேட்கலன்னு கேட்கிறார். யாரு? நான் இல்ல, இவங்களோட மேட்ச் பிக்சிங் விளையாடிட்டு இருக்கிற ஏடிஎம்கே மந்திரி. நண்பர்களே, கணக்கு தெரியாதவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கான். கணக்கு தெரியாதவர் ஒருத்தர் எங்கூர் கண்டனூருக்காரர், கண்டனூர் சிதம்பரம். அவர் என்ன நினைக்கிறாரு? 99,240 விட பெரிய நம்பர்னு நினைக்கிறார். என்ன கஷ்டம் இந்த தேசத்துக்கு. 10 வருஷம் அந்த ஆள் இந்த நாட்டுக்கு நிதி மந்திரி. ஆனா அவருக்கு என்ன தெரியல? 240 விட 99 கம்மியான நம்பர்னு தெரியல. அப்ப அவர் போட்ட பட்ஜெட் எல்லாம் எவ்வளவு லட்சணமா இருந்திருக்கும். ஆக இந்த மாதிரியாக மூட நம்பிக்கை உள்ள மூடர்கள் தமிழக மக்களை தவறாக திசை திருப்புகின்ற தீய சக்திகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிரம்பி இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி பிஹேவியருங்க நண்பர்களே. நம்ம வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை கவனித்து வர்றோம். 1957 நாடாளுமன்றத்திலே for more than 4 decades எதிர்கட்சியிலேயே பயணித்தவர். 98க்கு அப்புறம் பிரதமரா இருந்தார் 6 ஆண்டுகள். நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு இலக்கணமாக தேர்ந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஒரு முறை 1980 இந்த சஞ்சய் பிரிகேடுன்னு ஒண்ணு, சஞ்சய் ஆதரவாளர்கள், அவங்க பாராளுமன்றத்தில் இந்த காலேஜில் நான் படித்த பொழுது எங்க கிளாஸ்ல 100 பேர். வாத்தியார் பிளாக் போர்டில் எழுத போனா இங்க ஒருத்தன் ஊயின்னு கத்துவான், பூனை மாதிரி, கேட் காலிங். இந்த மாதிரி எல்லாம் 18-19 வயசுல கல்லூரியில மாணவர்களோட பிஹேவியர். அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கலாமா? 80 எதிர்கட்சியிலே வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது சஞ்சய் ஆதரவாளர்கள் இப்ப ராகுல் ஆதரவாளர்கள் பண்றது மாதிரி பார்லிமெண்ட்ல கூச்சலும் குழப்பமும். உடனே வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் இந்த அவையிலே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். உடனே திருமதி இந்திரா காந்தி அவர்கள், அதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சிதம்பரத்துக்கும் ஜெயராம் ரமேஷுக்கும் ராகுல் காந்திக்கும் அதெல்லாம் தெரியாது. நாகரிகம் கற்றுக்கொள்ளாதவர்கள் இந்திரா காந்தியிட்டமே. அப்போ திருமதி இந்திரா காந்தி சஞ்சயை கூப்பிட்டு போய் வாஜ்பாய் அவர்களிடம் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். ஏன்னா எங்களுக்கே பாராளுமன்றத்தை நடத்துவதிலே ஏதேனும் சந்தேகம் வருமானால் நாங்கள் வாஜ்பாய் அவர்களை கேட்போம். அவர் இன்னைக்கு இனிமேல் இந்த சபையிலே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அமர்ந்திருப்பது ஜனநாயகத்திற்கு, பாராளுமன்ற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும். கோ அண்ட் அப்பாலஜைஸ். சஞ்சய் காந்தி அவர்கள் வாஜ்பாயிடம் போய் மன்னிப்பு கேட்டார்.
அந்த மாதிரி காங்கிரசுக்கு இருந்த தலைமை திருமதி இந்திரா காந்தியோட பல்வேறு விஷயங்களை, நெருக்கடி நிலை உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு கடுமையான கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா அந்த அம்மையார்ட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச நாகரிகம் கூட இன்னைக்கு அந்த அம்மையார் பேரண்ட இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.